இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான அரசியல் திருப்பம் மிகுந்த நாள் தமிழக அரசியலில். என்னுடைய அருமை நண்பர், தமிழ்நாட்டில் 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டுள்ளார். இது முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க, அது எப்படி அவர் திமுகலாம் போக மாட்டார், ஏன் போடல, என்ன தப்பு? ஏனென்றால் அவருக்கு உண்டான சரியான மரியாதை கிடைக்கக்கூடிய இடம் திமுக ஒன்று தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆல் ரோட்ஸ் லீட் டு அறிவாலயம், எப்படி எல்லா ரோடுகளும் ரோமை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஏனென்றால் மறுபடியும் 7வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி வருபவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்து, கௌரவத்தை கொடுத்து, அவர்களுக்கு உண்டான இடத்தை, சரியான இடத்தை கொடுத்து மதிக்கக்கூடிய அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுகவை விட மிக சிறந்த இடம் தமிழகத்தில் வேறு இடத்துல இல்லை. தவிர எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கு இவர் போயிருக்கார். உடனே இவர் இங்கே சேர்ந்தது பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மாவோட ஆத்மா மன்னிக்காது, அம்மாவோட ஆத்மா மன்னிக்காது. இவர் ஏடிஎம்கேல எடுத்தது அம்மாவோட ஆத்மா மன்னிக்குமா? நான் யாரை முதலமைச்சராகினா அவரையே நீ எடுத்துருக்கிய, அப்போ அந்த அம்மாவோட ஆத்மா மன்னிக்குமா மன்னிக்காதான்னு யோசிச்சு பார்த்தாங்களா? எப்போதுமே என்றைக்குமே எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி அப்படிங்கிறத என்றைக்கு அதிமுக உணர மறுத்துருச்சோ அப்போ அவரவர்களுடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் தமிழக அரசியலை நோக்கி, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை நோக்கி தான் அவங்க போக முடியும். நான் வெளில அனுப்பிச்சிடுவேன், நீ போகணுமே இல்லாத கேட்டுக்கு வெளியே நில்லுன்னு சொன்னால் ஒரு கடை தொண்டன் கூட அதை கேட்க மாட்டான். ஏனென்றால் அவர்களுக்கு உண்டான். ஏனென்றால் முதலமைச்சராக இருப்பவருக்கும் ஒரு ஓட்டு தான், வெறுமன தொண்டனாக இருக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான், எந்த கட்சியிலையும் இல்லாதவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை ஒரு ஜல்லிக்கட்டு நாயகன் தான் இவருக்கு பேர், ஓபிஎஸ் அவர்களுக்கு. அந்த காலத்தில் அந்த பீரியடில் என்ன உண்டோ அதை பேசி பண்ணியிருக்கார். 3 முறை இடைக்கால முதலமைச்சர் ஒருத்தரே இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து இருந்து, அம்மாவுடைய உண்மையான விசுவாசியாக இருந்து, அப்படியே என்ன இவருடைய அன்றைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கொடுத்த சீட்டில் கூட நான் அப்படி கம்பீரமாக உட்காருவேன்னு உட்காரல. கொடுத்த பதவிக்கு அப்படியே சீட்டு நுனியிலேயே உட்காந்தோன்னே அங்கே இருக்கிற சில தீய சக்திகள் இவரை தள்ளி விட்டுருச்சு. அவ்வளோதான். இவர் தர்ம யுத்தம் நடத்தின அன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு இவரை போய் நான் பாராட்டிட்டு வந்தேன். கடந்த ஒரு 10 நாளாக நான், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்லாம் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் எதிர்காலம் மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் சமூகத்தினருடைய எத்தனையோ பேருக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமையணுன்னா நீங்கள் நல்ல முடிவு எடுக்கணும். நீங்கள் இந்த முடிவு தான் எடுக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க சார் அப்படின்னு அவர் சரியான முடிவை திரு ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார். தன் மகனுடன் இங்கே சேர்ந்திருக்கிறது ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்றைக்குமே வாழ்க்கையில் 1% கூட அடாடா அங்கேருந்து இங்கே வந்துட்டேமேன்னு வருத்தப்படவே வைக்காத ஒரு இடமாக திமுக அவர் வைத்துக்கொள்ளும். நான் கலைஞர் காலத்திலிருந்து நான் திமுக எல்லோட நெருங்கி பழகி கொண்டிருப்பவன். கலைஞர் அளவுக்கு மு.க. ஸ்டாலின் ஒரு மகன் பண்ணுவாரான்னு நினச்சாங்க. கலைஞரை விட ஒரு படி மேலான சிறந்த ராஜதந்திரி என்று திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு நிரூபித்து விட்டார். இது கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எதிரி கட்சிகள் அப்படின்னு நிறைய இருக்க ஒழிய ஜெயிக்கக்கூடிய கட்சின்னு எதுவுமே இல்லை. ஓட்டை பிரிக்கலாமே தவிர வின் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. ஸோ இந்த தேர்தலில் மிக பகத்தான வெற்றியை திமுக பெறும். மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வருவார். அந்த அமைச்சரவையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இடத்தை பெறுவார் என்ற நம்பிக்கைக்கு நான் ஆரம்பத்திலேயே என்னுடைய வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக பலம் இருக்குது. தென் மாவட்டத்தில் ஏற்கனவே இபிஎஸ் என்பவருக்காக தென் மாவட்டத்தில் பெரிய ஓட்டு கிடையாது. ஏன்னா இபிஎஸ் சார்ந்த சமூகம் கொங்கு மண்டலத்தில். அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்கள் 3 பேருமே ஒரே சமயத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அந்த சவுத்தில் மிகப்பெரிய
எதிர்ப்பு வந்துருச்சு. அந்த எதிர்ப்பு இன்னைக்கு அப்படியே ஓட் டிரான்ஸ்ஃபராக டிஎம்கேக்கு கண்டிப்பாக வந்துடும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.